இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்த முடிவு செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் தற்போது முடிவுக்கு வந்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி இது. 26 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தானில் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தீவிர தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகளை ஒழித்தொழித்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து அத்துமீறி பொதுமக்கள் இடங்களில் பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்த செய்த ஒவ்வொரு முயற்சியும் உடனடியாக இந்திய இராணுவத்தின் பலம், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு காரணங்களால் சுக்குநூறாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த சண்டை தற்காலிக போர் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சிவா, மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே மகிழ்ச்சியான செய்தி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்று வந்த இந்த சண்டை, இந்த போர், இந்த பதற்றம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். உங்கள் செய்தியை கேட்கிறாங்க, ஆவலாக இருக்கிறோம் சிவா. நிச்சயமா மோகன்ராஜ், கடந்த 4 நாட்களாகவே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த போர் தொடர் தாக்குதல் என்பது ஒரு முடிவுக்கு வந்ததை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கிறார். இந்த போரின் காரணமாக இந்த அமெரிக்கா தெரிவித்த மத்தியஸ்தம் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட இந்த மத்தியஸ்தத்தின் காரணமாக 2 நாடுகள் இடையிலான இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த பதிவுல அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் இரவு முழுவதும் நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு முழுமையான மற்றும் உடனடி சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். பொது அறிவு மற்றும் ஒரு சிறந்த நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு 2 நாடுகளும் முன்வந்திருக்கின்றன. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை அனைவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். 4 நாட்கள் நடைபெற்றிருந்த இந்த போர், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் ஒவ்வொரு சாமானியனையும் பாதிக்கக்கூடிய வகையிலாக அமைந்திருந்தது. இந்த போர் தான் தற்போது நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த போரின் காரணமாக பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை சந்தித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய வான்படை தளங்கள், கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட வான்படை தளங்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன. அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி என்பது மிகப்பெரிய அளவில் அவர்கள் பொருளாதார நெருக்கடியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இதன் காரணமாக இந்த போர் நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா ஈடுபட்டு வந்தது. எனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த போரும் உடனடியாக நிறுத்துவதற்கான ஒரு ஒப்புதலை 2 நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன. எனவே இந்த ஒப்புதலின் காரணமாக அந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், சாமானிய மக்கள் இதன் மூலமாக தங்களுடைய பாதிப்பிலிருந்து அவர்கள் தற்காக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய அளவிலான பொருட்சேதம், மிகப்பெரிய அளவிலான மனித உயிர்களுடைய இழப்பு போன்றவை எல்லாம் இனி முதற்கொண்டு நடைபெறாது என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவினுடைய முன்னிலையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. எனவே இரவு முழுவதும் இந்த போர் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீண்ட நெடிய ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு ஏவுகணைகள், பல்வேறு மிசைல்ஸ் இந்தியாவினுடைய பார்டர்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்கள்ல சாமானிய மக்களை நோக்கி அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த தாக்குதல் எல்லாம் தகர்த்திருக்கின்ற நிலையில இந்த போர் முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா போன்ற மிகப்பெரிய கட்டமைப்புள்ள நாடுகளிடம் போர் என்ற ஒரு அறிவிப்பு என்பது
சற்று யோசிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்தியா ஏற்கனவே தெளிவாக தெரிவித்திருந்தது, இந்த விஷயத்துல இந்த போர் என்பது நாங்கள் துளியளவும் விரும்பாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. நாங்கள் அமைதியான முறையிலேயே செல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று இந்தியா தெரிவித்திருந்தது. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு நாடு போரை விரும்பாத ஒரு சூழல்ல தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்த காரணத்தினாலே அதற்கான பதிலடியை இந்தியா வழங்கியிருந்தது. அஃபென்சிவ் டிஃபென்சிவ் என்ற 2 முறைகள் இந்த போர்ல பின்பற்றப்படும். இந்த 2 முறைகள்ல இதுநாள் வரை டிஃபென்சிவ் என்ற முறைதான் பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் தொடர் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்ட ஒரு காரணத்தினால் இதனால் அஃபென்சிவ் முறையை கையாண்டிருக்கிறது இந்தியா. இதன் காரணமாக இந்த போர் நீண்ட ஒரு சேதத்தை 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் என்பது அதிக அளவிலான ஒரு சேதத்தை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த போர் தணிய வேண்டும் என்று ஆரம்பம் முதலே பாகிஸ்தான், இந்தியா ஆகிய இந்த 2 நாடுகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மேற்கொண்டு வந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு கிடைத்தது போல இந்த போர் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்ற இந்த ஒப்பந்தம் என்பது விரைவில் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ். சிவா, நீங்க குறிப்பிட்டது மாதிரி அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் 4 நாட்கள் இது போர். நிச்சயமா தீவிரவாத பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பதிலடி தான் கொடுத்தது, தடுப்பாட்டம். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட அந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் தடுத்து ஆடியது. அதிரடி ஆட்டத்தை இன்னும் தொடங்கவே இல்லை. இன்னும் இந்தியா பதிலடி கொடுக்கணும், மூர்க்கமாக தாக்கணும்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா உலகத்தோட 3வது சூப்பர் பவர் மிலிட்டரியில் அமெரிக்கா, சைனாக்கு அடுத்து இந்தியா இதுவரைக்கும் பாகிஸ்தான் அவங்களோட தாக்குதலை தடுத்து நிறுத்தினாங்க. இந்தியா இன்னும் மூர்க்கத்தனமாக தாக்கவே ஆரம்பிக்கல. அதற்குள்ளாகவே நிச்சயமாக இந்த உடன்பாடு, இந்த சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்போட முயற்சி நள்ளிரவு முழுக்க நடந்தது. இரு தரப்புலையும் பேசினாரா? இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசப்பட்டன? இந்தியா சார்பாக, பாகிஸ்தான் சார்பாக இதர நாடுகள் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா? இந்த பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? தொலைபேசி வாயிலா மட்டும்தான் நடைபெற்றதா? இது குறித்த தகவல் இருக்கா சிவா? நிச்சயமா மோகன்ராஜ், நீங்க தெரிவித்திருந்த ஒரு கருத்துல ஒரு சிறிய அளவிலான ஒரு மாற்றம் மட்டும்தான். நீங்கள் தெரிவித்தது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான தகவலும் கூட. அதாவது மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பு கொண்டதுதான் இந்தியா. ஆனால் 3வது இடத்திற்கு பதிலாக இந்தியா 5வது இடத்தில் இருக்கிறது உலக நாடுகள்ல. முதல் இடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் ரஷ்யாவும், 3வது இடத்தில் சீனாவும், 4வது இடத்தில் பிரான்ஸ், 5வது இடத்தில் இந்தியா. மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்புகளை இந்தியா கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான ஒரு செலவை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள்ல 5வது இடத்திலும் மிகப்பெரிய கட்டமைப்புகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகள் என்ற பட்டியல்ல இந்தியா இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்தியாவுடன் போர் செய்ய வேண்டும் என்றால் அது அனைத்து நாடுகளும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. என்றால் மனித ஆற்றல் அளவிலும் சரி, ஆயுதங்கள் அளவிலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த முடிவுக்கு வருவதற்கான நன்றி சிவா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.